வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி பாஜ முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பாஜ தலைவர் செல்வ கணபதி கட்சியை சுயநலத்தோடு தனது சொந்த நிறுவனம் போல் தவறாக வழிநடத்துகிறார். கட்சிக்கு உழைத்தவர்களை நீக்கிவிட்டு தனக்கு வேண்டியவர்களை நிர்வாகிகளாக நியமித்துள்ளார். பாஜ தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். 3வது முறை பிரதமராக பதவியேற்க உள்ள மோடி மற்றும் ஆந்திர முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோடிக்கு அவர் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில், தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்கள் வெற்றி காட்டுகிறது. உங்கள் அசாத்திய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். சந்திரபாபு நாயுடுக்கு அவர் அனுப்பிய வாழ்த்து செய்தியில், என்டிஏ கூட்டணியின் இந்த வெற்றி ஆந்திர மக்களுக்கு நிச்சயமாக புதிய நம்பிக்கையும் பிரகாசமான வழியையும் கொண்டு வரும். தங்கள் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 500 ஊர்காவல் படை வீரர்கள் நிரப்பப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பு வெளியானது. இப்பணிக்கு 15,697 ஆண்களும் 4,492 பெண்களும் விண்ணப்பித்தனர். இவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் உடல் தகுதி தேர்வு நடந்தது. இதில் 4,429 பேர் தகுதி பெற்றனர். தேர்தல் காரணமாக எழுத்துத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல் நன்னடத்தை முடிந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. உலக யோகா தினம் வரும் ஜூன் 21ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி இந்திய சுற்றுலா அமைச்சகம், மகாத்மா காந்தி யோகா நிறுவனம் மற்றும் இந்தியன் யோகா சங்கம் சார்பில் மதுரை தெப்பக்குளம் கீதா நடன கோபால நாயகி மந்திர் வளாகத்தில் முன்னோட்ட யோகாசனம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி யோகா நிறுவன இயக்குநர் கங்காதரன் தலைமை வகித்தார். ஒருங்கிணைப்பாளர் பாரதி கங்காதரன் வரவேற்றார். இந்தியா டூரிசம் சென்னை உதவி இயக்குநர்கள் பத்மாவதி, வேல்முருகன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக காந்தி கிராமிய பல்கலை ஓய்வு பேராசிரியரும் மகாத்மா காந்தி யோகா இன்ஸ்டிடியூட் நிறுவனருமான ரவிச்சந்திரன், டாக்டர் சாவித்ரி ரமேஷ், ஐடி இயக்குநர் சுரேஷ் பாக்கியம் பங்கேற்றனர். பேங்க்ல மணி டெபாசிட் பண்றோம் வருங்காலத்துக்காக. ஆனா அதுல முக்கியமானது அந்த வருங்காலத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஹெல்த் இஸ் வெல்த். நமக்கு நோய் வரும்பொழுதுதான் தெரியும் அந்த ஹெல்த்துடைய இம்பார்ட்டன்ஸ். அதை நம்ம முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு பேங்க்ல மணி டெபாசிட் பண்றதுக்கு மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணா உடம்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கறது அந்த உடம்பு மனசு பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு யோகாசனம் ரொம்ப முக்கியம். யோக கலை என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயை நமக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய கலை. திஸ் இஸ் எ பிரிவென்டிவ் மெத்தட். வந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய கலை, அந்த நோயை கட்டுப்படுத்துகிற கலை. 3வது, அதன் பிறகு நோய் வராமல், சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சஸ்டனன்ஸ். இந்த 3 பணிகளையும் யோகா செய்கிறது. திஸ் இஸ் எ பிரிவென்டிவ் ஆர்ட், கியூரேட்டிவ் ஆர்ட், சஸ்டனன்ஸ் ஆர்ட் என்று சொல்லலாம். எனவே இந்த கலையை நாம் பிராக்டிஸ் பண்ண. நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் முதியோர் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனம், மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் யோகா மேட், கேப், டி-ஷர்ட் மற்றும் காலை டிஃபன் வழங்கப்பட்டது. கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்தாட்ட போட்டி நடந்தது. போட்டியை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். ஸ்மார்ட் சிட்டியில் செய்கிறேன்னு சொன்ன வேலைகளை இவங்க செய்யலை. செஞ்ச வேலைகள்லாம் பாதி பாக்கியாக இருக்குது. அது டேட்டு கட் ஆஃப் டேட்டு போன வருஷமே வச்சு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாதம் டைம் வேணுந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதில் செய்ய முடியாது. இனிமேல் புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம் தன்னுடைய ஃபண்டில் இல்லை ஏதாவது அட்கோ, நபார்டு அதுபோல் கடன் வாங்கி தான் மீதி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. இது மத்திய அரசு நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள்
இங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து அதை வற்புறுத்தி கேட்காது. இது வந்து பாண்டிச்சேரியினுடைய மிகப்பெரிய பின்னடைவு. இன்றைக்கி வந்து இவ்வளோ வளர்ந்த அந்த நகரத்தில் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி சனி ஞாயிறு நடமாட முடியல. ஒரு டிராஃபிக்கை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு திட்டமும் ஒன்றும் வரல. எந்த மேம்பால திட்டமும் இவங்க சொன்னதை ஒன்றை விட இன்றைக்கி செய்யலை. அதுக்கான ஃபண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு ஸ்மார்ட் சிட்டியை பயன்படுத்தி இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கலாம், செய்யலை. இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய முழு தவறு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்கு டூரிஸ்டுகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இன்றும் காலை முதல் மழை பெய்தது. இதனால் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். துறவிகள் போல் ஜெயின் சமுதாய மக்கள் தங்கள் வாழ்நாளில் உப்தியான் எனும் 48 நாட்கள் துறவரம் கற்றல் முறைகளை பின்பற்றி விரதம் மேற்கொள்கின்றனர். இதில் அதிகாலை 3:30 மணிக்கு தியானம், 11 நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உப்பு இல்லாமல் உணவு உட்கொள்ளுதல், தண்ணீர் உட்கொள்ளுதல், மற்ற நாட்களில் விரதம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட முறைகளை பின்பற்றுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஜெயின் கோயிலில் நடந்த உப்தியான் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிறைவு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக 47வது நாளான இன்று உப்தியான் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. குன்னூர் ஜெயின் சமுதாய குரு ஆச்சாரியார் ஜுகாதே பிரபு தலைமையில் ஜெயின மத துறவியர் உட்பட குஜராத், மத்திய பிரதேசம், ஆந்திரா, தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து துறவர கற்றல் முறையை மேற்கொண்டவர்கள் பங்கேற்றனர். செண்டை மேளம் முழங்க கதகளி நடனத்துடன் மவுண்ட் ரோட்டில் புறப்பட்ட ஊர்வலம் ஜெயின் கோயில் வரை சென்றது. தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், பஜனை, அன்னதானம் நடந்தது. ஏற்பாடுகளை ஆந்திராவின் தெனாலி என்பவர் அனைத்து செலவுகளையும் ஏற்று நடத்தி வைத்தார். 48வது நாளான ஜூன் 9ஆம் தேதி உப்தான் நிறைவு விழா நடக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டை கொம்பன் மற்றும் புல்லட் என அழைக்கப்படும் 2 ஆண் யானைகள் ஒன்றாக சுற்றி வருகிறது. பகல் நேரங்களில் கிராம மக்கள் மற்றும் விவசாய தோட்டங்களை ஒட்டிய புதர் பகுதிகளில் ஓய்வெடுக்கும் இந்த 2 யானைகளும்
மாலை 4 மணிக்கு மேல் குடியிருப்புக்குள் மற்றும் சாலை பகுதிகளுக்கும் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதில் புல்லட் என அழைக்கப்படும் யானை மனிதர்களை பார்த்தால் தாக்குவதற்கு ஓடிவரும். நேற்று இரவு ஐயன்கொல்லி அருகே பாதிரிமூலா குடியிருப்பு பகுதியில் 2 யானைகளும் முகாமிட்டன. இதனால் வனத்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களை வெளியில் வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டின் அருகே சத்தம் கேட்டதால் 54 வயது மதியழகன் கதவை திறந்து வாசலுக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு நின்ற புல்லட் யானை மதியழகனை தாக்குவதற்காக துரத்தியது. யானையிடமிருந்து உயிர் தப்பிக்க ஓடியதில் மதியழகன் கீழே விழுந்து காயமடைந்தார். ஒரு வழியாக வீட்டிற்குள் சென்று உயிர் தப்பினார். வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானையை விவசாய தோட்டத்திற்குள் விரட்டி காயமடைந்த மதியழகனை மீட்டு பந்தலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். முதற்கட்டமாக மதியழகனின் சிகிச்சைக்கு வனத்துறையினர் நிதியுதவி வழங்கினர். உயர் அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். அப்பகுதியில் முகாமிட்டுள்ள 2 யானைகளையும் வனக்குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை அருகே பொன்வயல் பாலம்வயல் குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தை மக்களை அச்சுறுத்தி வந்தது. வன ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்பகுதியில் முகாமிட்டு கவச உடை அணிந்து 5 நாட்களாக தேடி வந்தனர். ஆட்டோமேட்டிக் கேமரா வைத்தும் கண்காணித்தனர். சிறுத்தையை பிடிக்க 2 இடங்களில் கூண்டுகள் வைத்து அதில் கோழி மற்றும் ஆடு கட்டப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தேவன் 2 தனியார் தேயிலை தோட்டத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கியது. கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, கூடலூர் உதவி பாதுகாவலர் கருப்பையா, வனச்சிறுகர் ராதாகிருஷ்ணன், வன ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். சிறுத்தையின் உடல்நிலை குறித்து முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். 5 வயதுடைய சிறுத்தையின் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை டாக்டர் உறுதி செய்தார். அதன் உடலில் சில இடங்களில் சிறிய காயங்கள் மட்டும் இருந்தது. முதலுதவி சிகிச்சைக்கு பின் முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தையை விடுவிப்பதற்காக கூண்டில் அடைக்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். சிறுத்தை கூண்டில் சிக்கியதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் வனத்துறையினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள தேவசல் பகுதியில் வந்துட்டு ஒரு அடிபட்ட சிறுத்தை நடமாடிட்டு இருந்துச்சு. மக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் சொன்னாங்க. வனத்துறை விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. அப்புறம் பார்க்கல. அப்புறம் 3 நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, வனத்துறையினர் பார்த்துருக்காங்க. வனத்துறை நாங்கள் வேண்டுகோள் வச்சு இணங்க அவங்க வந்து கூடு வச்சாங்க, கேமரா வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே சிறுத்தை சிக்கிருச்சு. இதனால் தோட்ட தொழிலாளர்களும் மக்களும் அனைவரும் அந்த நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. வீதியில் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு வந்தோம். மேலும் எங்கள் தேவசல பகுதியை மேலும் கண்காணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வனத்துறையினர் வேண்டுகோள் வைக்கிறேன். வனத்துறையினர் கூறுகையில் 5 நாட்களாக இப்பகுதியில் முகாமிட்ட சிறுத்தை இன்று காலை கூண்டில் சிக்கியது. உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளது. சிறுத்தையை முதுமலைக்கு எடுத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்து வனப்பகுதியில் விடுவிக்கப்படும் என்றனர்.